சில பேர் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ரத்த சோகையால் அப்படியே வாடி போய் இருப்பாங்க. ஏன் ரத்த சோகை வருது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, பிள்ளை பாக்கெல்லாம் திங்காத, அப்படியே ரத்த சோகை வரும்னுட்டு. ரத்த சோகைன்னா உடம்புல ரத்தம் குறைஞ்சிடுறது. அது குறைஞ்சிருது எப்படி அப்படின்னு தெரியும்னாக்கா, நம்ம டாக்டர் ஐயா கிட்ட போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னமோ கைய பிடிச்சு பாப்பாங்க, அப்புறம் நாக்க நீட்டும்பாங்க. நம்ம பாதாள லோகம் தெரியற வரைக்கும் அப்படியே நாக்க நீட்டுவோம். அப்புறம் என்ன பண்ணுவாரு, இந்த கண்ணு ரப்பைய அப்படியே இறக்கி பாப்பாரு. பார்த்துட்டு ரத்தமே இல்ல, கண்ணுகள்லாம் அப்படியே வெளிரி கிடக்கு, என்ன பிள்ளைய வளர்க்குறீங்க நீங்க அப்படின்னு அவங்க கோச்சுக்கிடுவாங்க. அப்ப ரத்த விருத்திக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க டானிக்கு ஏதோ கொடுப்பாங்க, ஏதோ ஒரு இரும்பு மருந்து தருவாங்களே. இரும்பு மருந்துன்னா இரும்ப சத்து, பெரடால் அப்படின்னு எங்க காலத்துல நாங்கெல்லாம் பெரடால்னு அப்படின்னு பேசுவாங்க. எங்க வீட்டுல அந்த மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பத்தா அழகா மிளகு லேகியம் செஞ்சு தரும். அது சாப்பிட்டா கிரு 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 கிருன்னு ரத்தம்